Hi guys, good morning. ஸோ இது இன்னைக்கான டேரட் கார்ட் பேஜுக்கான ரீடிங். இன்றைக்குமே நான் ஸ்லாட் அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, நேற்று இருந்த டயர் மஸ்க்கு இன்றைக்கி ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஆனாலுமே ரெக்கார்டட் டேரட் கார்டு தான் எடுத்திருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், கோச்சிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான எனர்ஜி, டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். தி ஹெர்மிட் தெரியுதா? ஹெர்மிட் தெரியுதா? அந்த பொண்ணு தனியாக உட்காந்துருக்கு, சுற்றி ஒளி வட்டம் இருக்கு. ஹெர்மிட் கார்டு. ஸோ ஹெர்மிட் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், தனிமை. அந்த பொண்ணு வந்து அதாவது அந்த பர்சன் தன்னை விலக்கி வைக்க கற்றுக்கிட்டாங்க. சொசைட்டியில் யாருமே அவங்களோட ரெசனேட் ஆகலை, வைப்ரேட் ஆகலை. அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு யார்கிட்டையுமே அவங்களால பேச முடியல. ஸோ அவங்களா இருந்து பழகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது தனிமையாக இருந்துச்சு. அந்த தனிமையில் அவங்க கூடயே இருந்து பழகினதுல அவங்களோட ஹையர் செல்ஃப் கூட பேச கற்றுக்கிட்டாங்க, டிவைன் செல்ஃப் கூட பேச கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஹையர் செல்ஃபோட கைடன்ஸ் கற்றுக்கிட்டாங்க, டிவைன் செல்ஃப் சொல்லிக் கொடுக்குறதையும் கேட்டு அதே வாழ்க்கை பாதையாக அமைச்சுக்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து அந்த பேரானந்தத்தையும் நிறைவையும் கொடுத்துருச்சு. ஸோ அப்போ இனிமேல் வெளியே இருந்து ஒரு பர்சன் வேணுங்கிற தேடுதலே உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த தனிமையிலேருந்து சால்டிடியூட், ஏகாந்தத்துக்கு போயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாற்றமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் இன்னைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அன்டில் தென் பை.